அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஷார்ட்கட் மெத்தட்ஸ். ஓகேவா? இதுக்கு முன்னால் கேட்ட கொஷின்ஸு இல்லை ஷார்ட்கட் மெத்தட் நம்ம செய்கிறோம். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஒரு 10 நோட் இருக்குது, அப்சர்வேஷன் நோட்டு வச்சுக்கோங்க. அப்சர்வேஷன் நோட்டு அதோட ஆவரேஜ் சராசரி வந்து 40. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிக்கங்க என்னென்னா, ஒரு அப்சர்வேஷன் நோட்டோட வந்து 42ங்கிறதுக்கு வர 32 தப்பாக ரீட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? சரியா? அப்போது இது கரெக்டாக இருந்ததுன்னா அதோட ஆவரேஜ் என்னவாக இருக்கும்? ரைட். இந்த மாதிரி கொஷின் கேட்டால் என்ன செய்யணும்னா பாருங்க, ஈஸியாக செய்யலாம். ஃபஸ்ட்டு ஆவரேஜ் போட்டுக்கோங்க, ப்ளஸ் கரெக்டு மைனஸ் ராங்கு டிவைடட் பை நம்பர், டோட்டல் நம்பர். ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள். ஆவரேஜ் எவ்வளவு? 40 ப்ளஸ் கரெக்ட் வந்து எவ்வளவு? 43 மைனஸ் ராங் வந்து எவ்வளவு? 32 டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எவ்வளவு? 10. ஸோ அப்போது 40 ப்ளஸ் 11/10. ஸோ அப்போ 40 ப்ளஸ் 1.1 ஈக்குவல் டு 41.1. ஓகேவா? வெரி சிம்பிள், ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ரைட்டுங்களா? ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். ஏ மற்றும் பி ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலையை 15 நாளில் செய்தாங்க. ஏ மட்டும் 17 நாளில் செய்தார். ஸோ அப்போ பி மட்டும் எவ்வளோ நாளில் செய்வார்? 2-3 மடங்கு, அதாவது 2/3 ஆஃப் ஒர்க்கு. முழு ஒர்க்கு இல்லை, 2/3 ஆஃப் ஒர்க்கு. சரி, இந்த மாதிரி கொஷின் கேட்டால் எப்படி ஈஸியாக செய்யலாம்னு பாருங்கள். அதாவது எப்படின்னா, ஏ ப்ளஸ் பி கொடுத்துருவாங்க. ஒரு 10 எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. அப்போது ஏ மட்டும் ஒரு 30 டேஸில் செய்வார்னு கொடுப்பாங்க. பி மட்டும் எவ்வளோ நாளில் செய்வாங்க? இதான் கான்செப்ட். சரியா? ஏ ப்ளஸ் பி வந்து கொஞ்ச நாள் ஒரு டேஸ் கொடுத்து நான் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஏ ப்ளஸ் பி வந்து 20 நாளில் செய்வாங்க. ஏ மட்டும்னா 30 நாளில் செய்வார். அப்போ பி மட்டும் எத்தனை நாளில் செய்வார்? அந்த கான்செப்ட் தான் இது. சரியா? ஓகே. இப்போ இந்த மாதிரி கொடுத்தா என்ன செய்யணும்னா, என்ன சொல்லியிருக்கு, இந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ணணும்னா, ஏ ப்ளஸ் பி எவ்வளவு? 15, ஏ மட்டும் எவ்வளவு? 17. அப்போது பி மட்டும் எத்தனை நாள் செய்வாங்க? 2/3 ஆஃப் ஒர்க்கு. முழு ஒர்க்கில் 2/3 ஆஃப் ஒர்க்கு. ஓகே, இந்த மாதிரி கொடுத்தா என்ன செய்யணும்னா, ரெண்டுத்தையும் பெருக்கிடுங்க. 15 × 17 டிவைடு பை அந்த ரெண்டுத்தையும் கழிச்சிருங்க. அப்போ எவ்வளோ வரும்? 2. ஓகேவா? ரைட். இது வந்து பியோட முழு நாள் ஒர்க்கு. அவங்க கேட்டிருக்கு 2/3 தான், அதனால் இன்ட்டு 2/3. ஓகேவா? 2 கேன்சல், ஒரு 3 3 5 3 15 17 85. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ வெரி ஈஸி, சிம்பிளாக செஞ்சிடலாம். ஓகேவா? அடுத்த கொஷின். அடுத்து பாருங்கள். ஒரு எலெக்ஷன் நடக்கு. அந்த எலெக்ஷனில் 70% ஓட்டு போட்டிருக்காங்க. 70% ஓட்டு வந்து பதிவாயிருக்கு. ஓகேவா? அதில் வந்து எக்ஸுங்கிறவர் வந்து 60% ஓட்டு எடுத்திருக்காரு. ஓகேவா? 60% ஓட்டு எக்ஸுக்கு விழுந்திருக்கு. மிச்சம் உள்ள ஓட்டு, ரிமைனிங் ஓட்டு வந்து ஒய்க்கு விழுந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஒய் வந்து எவ்வளோ ஓட்டு எடுத்திருக்காருன்னா 8400. அப்போ மொத்தம் எவ்வளோ ஓட்டு விழுந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? சரி, என்ன சொல்லியிருக்கு? மொத்தம் 70% ஓட்டு விழுந்திருக்கு. சரிங்களா? 70% ஓட்டு விழுந்திருக்கு. அதில் 60% ஓட்டு வந்து எக்ஸ் வாங்கியிருக்காரு. அந்த 60% மிச்சம் அதில் மீதி உள்ள ஓட்டில் வந்து ஒய் வாங்கியிருக்காரு. அந்த ஓட்டு தான் 8400. அப்போது மொத்தம் எவ்வளோ ஓட்டு ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரைட். எப்படி பாருங்கள், 70% அதை அப்படி போட்டுக்கோங்க. 70% எப்படி எழுதலாம்? 70/100. அடுத்து என்ன சொல்லியிருக்கு? 60% ஓட்டு எக்ஸ் வாங்கியிருக்காரு. நமக்கு ஒய் தான் கொடுத்துருக்கு. ஒய் கொடுத்துருக்கு 8400 உண்டு. அப்போது எக்ஸ் வந்து எவ்வளவு? 60%. அது எப்படி எழுதலாம்? 60/100 அடித்தா 3/5. இது எக்ஸ் வாங்கினது. ஒய் என்ன கொடுத்துருக்கு? இதில் ரிமைனிங் தான், இதில் மிச்சம் உள்ளது தான் ஒய் வாங்கியிருக்காருன்னு கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ அப்போ என்னென்ன ரிமைனிங்னு என்ன அர்த்தம்? இதில் அப்படியே இதை கழிங்க. 5ல் 3 போனால் அவ்வளோ 2. இப்போ 2/5 தான் ஒய் வாங்கியிருக்க ஓட்டு. ஓகேவா? ரைட். இப்போ பாருங்கள், இதை அடித்தா என்ன பண்ணுவோம்? 7/10 இன்ட்டு 2/5. அதுதான் எவ்வளவு? 8400 ஒய் வாங்கின ஓட்டு.
கேட்டுங்களா? இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 1 2 2 42 0 0 1 7 7 6 6 42 600. ஸோ அப்போ எவ்வளோ வருது? இந்த 10 × 5 எவ்வளோ? 50. 50 × 50 எங்கே வந்துடும்? எக்ஸ். சரியா? இந்த 50 வந்து அப்படியே ஈக்குவல் டு கன்சிடர் வந்துடும். அப்போ 50 × 600 எவ்வளோ வரும்? 30,000 வாட். ஓகேவா? ஆப்ஷன் சி. ரைட்டா? அடுத்த கொஷின் பாருங்கள். அர்ஜுன் அண்ட் மலாய்க்கா, இது டெல்லி கான்பூர். சரியா? டெல்லி கான்பூருக்கு காரில் போகிறாங்க. அர்ஜுன் வந்து 138 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாரு. அர்ஜுன் வந்து எவ்வளவு? 138 கிலோமீட்டர் பெர் ஹவரில் போகிறாரு. மலாய்க்கா வந்து 92 கிலோமீட்டர் பெர் ஹவரில் போகிறாங்க. சரியா? அப்போ மலாய்க்கா எவ்வளோ நேரத்தில் அந்த டைமு இந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அர்ஜுனும் டைம் கொடுத்துருக்காங்க 8 ஹவர்ஸ். சரியா? அர்ஜுன் வந்து 138 கிலோமீட்டரில் போயினால 8 ஹவர்ஸில் அந்த இடத்த போயிருந்தாரு. மலாய்க்கா வந்து 92 கிலோமீட்டர் பெர் ஹவரில் போகிறாங்க. ஸோ எவ்வளோ நேரத்தில் அந்த இடத்த அடைவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து சேம் கான்ஸ்டன்ட், ரெண்டுத்துக்கும் ஒரே டிஸ்டன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டால் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணிடுது ரெண்டையும். ஸோ அர்ஜுன் பாருங்கள் 138 கிலோமீட்டர் × 8 ஹவர்ஸ் ஈக்குவல் டு மலாய்க்கா வந்து 92 கிலோமீட்டர் பெர் ஹவர் × எவ்வளோ டைமில் போவாங்க தெரியாது, அது எக்ஸ். ஓகேவா? சரி, ரைட்டு. சரி, ரைட். கேன்சல் பண்ணுங்கள். 7 4 8 7 4 8 மீதி 1 3 4 12. ஓகேவா? சரி, ரைட்டு. இது பாருங்க 23 23 23 6 23 138. ஓகேவா? 26 120 3 18 138. ரைட்டா? ரைட். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 6 12 12 ஹவரில் அவங்க ரீச் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு நம்பர் வந்து 100% அதிகரிச்சிச்சுன்னா நமக்கு 2820 கிடைக்கணும். அப்போ அந்த ஒரிஜினல் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ஒரிஜினல் நம்பர் × 100% அதிகரிச்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? 200 / 100. ஓகே, ஒரு நம்பர் 100% என்ன அர்த்தம்? இது 100, இதுதான் அந்த நம்பர்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100% அதிகரிச்சிச்சுன்னா என்ன அர்த்தம்? இன்னொரு 100 நமக்கு கிடச்சிருக்குன்னு அர்த்தம் இல்லையா? 100%. அப்போ மொத்தம் எவ்வளவு? 200. ஓகேவா? அதுதான் இது. இந்த என்ன நம்பர்? 2820. 2 0 கேன்சல். 1 2 2 1 2 4 2 8 1 2 0 1410. ஓகேவா? ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு அமௌண்ட்டு வந்து 2 மடங்காக மாறுது. மொத்தம் எவ்வளவு? 20%. ஆனும் காம்பவுண்ட் என்னது? கூட்டு வட்டி முறையில் ஒரு அமௌண்ட் வந்து 2 மடங்காக மாறுது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20% கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை வருஷத்தில் இது மாறும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரைட். இது எப்படி செய்யலாம்பாங்க? 20% எப்படி எழுதுவோம்? 20/100 அடித்தா எவ்வளோ வரும்? 1/5. சரியா? கீழே இருக்கிற பிரின்சிபல், இந்த ரெண்டையும் கூட்டினா வந்து அமௌண்ட்டு. அது கீழே இருக்கிறது வந்து பிரின்சிபல், மேலே இருக்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட். ரெண்டையும் கூட்டினது அமௌண்ட்டு. அதான் நமக்கு வேணும் இல்லையா? பிரின்சிபல் அமௌண்ட்டு. பிரின்சிபல் வந்து 5, அமௌண்ட் வந்து எவ்வளவு? 6. இது ஃபஸ்ட் இயரில். செகண்ட் இயரில் என்னதுன்னா ஸ்கொயர் பண்ணுங்கள். 25 36. ஓகேவா? தேர்ட் இயர் என்னென்னா க்யூப் பண்ணணும். க்யூப் பண்ண 125 216. ஓகேவா? இது டபுளாக இருக்கா? இல்லை. 126னா 250 மேலே போகும். ஸோ அப்போ 4வது வருஷத்தில் பாருங்கள். 4வது வருஷத்தில் என்னாகும்? 5/4 6/4 5 5 25 25 125 125 625 6னா பாருங்கள். 6 6 36 36 எவ்வளோ ஆகும்? 36 × 36 6 × 6 36 மீதி 3 3 18 3 18 36 36 39 மீதி 3 3 9 10 11 12 1296 1296. ரைட்டுங்களா? ஸோ இது பாருங்கள் 625 டபுள் எவ்வளவு?
1250 தான். சரி, அப்போது 4ஆவது வருஷத்துல தான் இது டபுளாக மாறுது. ஸோ ஆப்ஷன் சி. ரைட்டுங்களா? ஸோ இதேமாரி ஷார்ட்கட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டெய்லி ரெகுலராக வீடியோ வரும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.